Hello friends, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் அதில் என்ன அப்படின்னா டூவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இல்லை, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கொஷின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், I'm going to home. First question, I'm going to home. Second question, he went to somewhere. He went to somewhere. இந்த ரெண்டுத்தில் எந்த கொஷின் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் கரெக்ட் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். செகண்ட் கொஷின் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்களா? அதுவும் சூப்பர், ஆசம். இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டு அப்படின்னா ரெண்டுமே தப்பு தாங்க. ஏன் தப்புன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஈஸி மச்சி கேளு. ஐம் கோயிங் டு ஹோம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னா அப்போ ஐம் கோயிங் டு ஸ்கூல், ஐம் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கிறதும் தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐம் கோயிங் டு ஹோம்ன்றது மட்டும்தான் தப்பு. ஐம் கோயிங் டு ஸ்கூல், ஒர்க் அப்படின்றது எல்லாமே கரெக்டு தான். ஹோம் அப்படின்னு மட்டும் இல்லை, ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்டுக்கு முன்னாடி டு வரவே கூடாது. அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஹோம்ன்றது பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட 2வது வேர்டு என்னென்னா அப்ராட். நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன், ஐம் கோயிங் டு அப்ராட் நெக்ஸ்ட் இயர், இல்லைனா ஐம் கோயிங் டு அப்ராட் நெக்ஸ்ட் வீக், இல்லைனா நெக்ஸ்ட் செமஸ்டர், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அது தப்பு. ஐம் கோயிங் அப்ராட் நெக்ஸ்ட் இயர் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி சொல்லணும். அப்ராட்க்கு முன்னாடி டு வரக்கூடாது. நம்மளோட அடுத்த வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா தேர், ஹியர். அதுக்கு முன்னாடி டு முக்கியமாக வரவே கூடாது. இப்போது ஹி வென்ட் டு தேர், ஷி வென்ட் டு தேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷி வென்ட் தேர், ஹி வென்ட் தேர் அப்படின்னு சொல்லணும். இன்னும் வேறு சில வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா எனிவேர், நோவேர், சம்வேர். இதுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. ஷி வென்ட் டு சம்வேர் தப்பு. ஷி வென்ட் சம்வேர் கரெக்ட். ஸோ எனிவேர், நோவேர், சம்வேர் இந்த வார்த்தைங்களுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. இந்த தப்பை நம்ம பண்ணுவோம். இந்த தப்பை அது என்ன அப்படின்னா ஷி வென்ட் டு அப்ஸ்டேர்ஸ், ஷி வென்ட் டு டவுன்ஸ்டேர்ஸ் அப்படின்றது சொல்லவே கூடாது. அப்ஸ்டேர்ஸ், டவுன்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்கிறப்போ அதுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. ஷி வென்ட் அப்ஸ்டேர்ஸ், ஹி வென்ட் டவுன்ஸ்டேர்ஸ் அதோட சொல்லணும். முக்கியமாக நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அப்ஸ்டேர் அப்படின்னு முடிச்சிருவாங்க, எஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன போய் ஒரே ஒரு படியோட ஏறி நின்றுவாங்களா என்ன? நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஷி வென்ட் அப்ஸ்டேர்ஸ், he went downstairs. எஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இப்போது இந்த 2 வார்த்தைக்கு முன்னாடி டு வரக்கூடாது. அவ்வளோதான். லாஸ்ட் ஸ்லைட். ஸோ வேறு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இன்சைட், அவுட், அவுட் சைட். இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இதுக்கு முன்னாடி டு சொல்லுவோம். லெட்ஸ் கோ டு இன்சைட் அப்படின்றது தப்பு. லெட்ஸ் கோ இன்சைட், ஹி வென்ட் இன்சைட், ஹி வென்ட் அவுட் சைட் அப்படி சொல்லும். இதுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. என்னென்னா இன்சைட், அவுட், அவுட் சைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.